Hey guys, Assalamu alaikum. Welcome to our channel. இன்றைக்கி என்ன vlogனு பார்த்தீங்கன்னா, என் நாத்தனார் பசங்களுக்கு ஸ்கூல் லீவு நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு 2 days என்னோடய பொழுது எப்படி போச்சு அப்படிங்கிறத குட்டி குட்டி கிளிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பாருங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். வந்த டே ஒன்றும் வீடியோ அவ்வளோக்கு எடுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டே வெளியில் அழைச்சிட்டு போயிருந்தேன். எங்கேயும் இல்லை, எங்கள் ஊரில் ஸ்வீட் கடைக்கு தான் அழைச்சிட்டு போனேன். எங்கள் ஊரில் பீச்சோ பார்க்கோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேஸ்க்கு தான் போக முடியும். அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான் வாங்கி கொடுக்க முடியும். நெய் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாது எங்கள் ஊரில். ஸோ அதனால் நாங்கள் ஜாலியாக பேக்கரி போய் பீஸா வாங்கிட்டு வீட்டில் சூப்பராக சாப்பிட்டோம். அன்றைக்கி பொழுது அப்படியே போச்சு. அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களோட குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அன்றைய நாள் அப்படி தான் போச்சு. அதோட டின்னர் முடிச்சுட்டு நாங்களும் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே லன்ச் ப்ரிப்பரேஷன் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வீடியோ. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் காடை வாங்கிட்டு வந்திருக்கேன். காடை ஃப்ரை பண்ணாமல் ஓடிஜியில் க்ரில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணேன், க்ளீன் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு காடை பிரியாணி போட போகிறேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்சது பார்த்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சேன். குட்டீஸ் நாத்தனார் பசங்களும் காரம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால மசாலாலாம் ரொம்பவுமே கம்மியாக போட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு காடை பிரியாணி. நம்மளோட ஸ்டைலில் டகடகன்னு பண்ணியாச்சு. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு எந்த சமையல் பெஸ்ட்டு ஈஸின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பிரியாணின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. வெஜிடேரியனில் 4 வெரைட்டி பண்ணுறத விட பிரியாணி பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ பேருக்கு அப்படின்னு தெரில, என் மைண்ட் செட் அப்படி தான் தோணும். இதுதான் ரொம்பவுமே ஈஸி. பிரியாணி நம்மளை டெம்ப்ட் ஆக்குற விஷயம். ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ ஓடிஜி டைம் செட் பண்ணிட்டேன் ப்ரீ ஹீட்காக. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ப்ரீ ஹீட்க்கு அப்புறம் மேரினேட் பண்ண காடையை ட்ரேயில் வச்சாச்சு, செட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 1/2 hourக்கு மேலே தான் இருந்துச்சு. டைம் சரியாக தெரியலை. அதை போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. குட்டீஸை பார்த்தா அவங்கவுங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. பிரியாணி ரெடி ஆகியாச்சு. நான் எப்போவுமே தோசைக்கல்லில் தான் தம் போடுவேன். எனக்கு அதுதான் ஈஸியும் கூட. ஸோ அந்த மாதிரி தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ரெடி ஆகிட்டு காடையும் ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதோட இப்போ ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மயோனஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மயோனஸ் இல்லாமல் இந்த கிரில் சிக்கன் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது. மயோனஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் மயோனஸ். ஸோ ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ஆளாளுக்கு பிளேட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு ஒரு வழியாக நல்ல விதமாக வந்துருச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அன்றைய நாள் லன்ச் அப்படியே முடிஞ்சு. சமைக்கிறதெல்லாம் பெருசு இல்லைங்க. இந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, சாப்பிட வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதெல்லாம் எப்படா தன்னால் சாப்பிடுன்ற மாதிரி வருது. அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. இவள்களெல்லாம் சாப்பிட வைக்கிறது. நாத்தனார் பசங்களை சொல்லலை, என் பொண்ணை சொல்கிறேன், என் பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் என்ன, லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஈவினிங் முடிச்சாச்சு. மேடம் எந்திரிச்சோன்னே குஷியாக விளையாடிட்டு இருக்காங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னா உளுந்தங்களி தான் பண்ணியிருந்தேன், ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக வீடியோ எடுக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும்தான் இருக்கும். உளுந்தங்களி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கூட அரிசி வறுத்துட்டு அதை ரெண்டத்தையும் பொடி பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி கிண்ணணும். அதெல்லாம் எடுக்க முடியல, வீடியோ கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மீன் பார்க்கலான்ட்டு மார்க்கெட் போயிருந்தேன், கடத்தர் போனேன். ஸோ மீன் நிறைய இருந்துச்சு. எனக்கு இதுலேயே அந்த வவ்வால் மீன் ரொம்ப பிடிக்கும்.
அந்த க்ரே கலரில் அது வவ்வால் தானே, வவ்வால் தான். அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன். வாங்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாரையும் வேடிக்கை பார்ப்பேன், அவங்கவுங்க என்ன வாங்குறாங்கன்னு. இவங்க வந்து யாரோ நண்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்கன்னு தெரில, எனக்கு அதெல்லாம் சாப்பிடவே தெரியாதுங்க. ஆனால் பிடிக்கும், பட் சாப்பிட தெரியாது, எனக்குலாம் வாங்க மாட்டேன். ஸோ மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இதை வந்து ஆஞ்சு வாங்கிட்டு தான் போகணும். இந்த ஆயிரவங்க எங்கடான்னு பார்த்தா அவங்க பக்கத்தில் கொரட்டோட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆஞ்சு வாங்கிக்கிட்டு டக்குன்னு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு மீன்லாம் ஆய முடியலை. கொல்லைப்பக்கம் வந்து உட்காந்துடுறா, இறங்குற அருவாமனையெல்லாம் வச்சுட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போல்லாம் நான் மீனை ஆஞ்சே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ கடற்கடன்னு ஃபாஸ்ட்டாக என்ன ரைஸ் பண்ணேன்னா தேங்காய் பால் சாதம் வச்சு ஃபிஷ் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த மீன். என்னடா பாத்திரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அடியில் சாப்பாடு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறது, அதுதாங்க அளவு. அதுக்கு மேலே குட்டி சட்டி வந்து இல்லை. ஸோ அதனால் எனக்கு இதிலே சமைச்சு பழகிடுச்சு. கொஞ்சமாக இருந்தாலும் இதில் தான் ஆக்குவேன். எனக்கு குக்கரில் ஆக்குறது பிடிக்காது அவ்வளோவா இல்லை, சுத்தமாகவே பிடிக்காது. என் குட்டீஸ்லாம் 4 குட்டீஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேடமும் பக்கத்தில் தான் உட்காந்தாங்க. பக்கத்தில் உட்காந்தா அவங்கள வச்சுட்டு சாப்பிடவே முடியாது, டிஸ்டர்பன்ஸ் பேபி. இங்கே பாருங்கள், வீல்ஸ் அந்த பஸ் பாட்டை கேட்டால் என் பொண்ணுக்கு என்ன தான் தோணுமோ, ரொம்பவுமே குஷியாகி டான்ஸ் ஆங்க. பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு. அதை பார்த்துக்கிட்டே தான் ஊட்ட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படியோ சாப்பிட்டா போதும்னு வருது. என் குட்டி மருமகள் என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு பார்க்க வந்தேன். டீ குடிச்சிட்டு அந்த டம்ளர்லாம் கழுவி வச்சுருக்கு பொண்ணு. அதை நைஸாக வீடியோ எடுத்தேன். வெக்கம் வேற வந்துடுச்சு பிள்ளைக்கு. எடுக்காதீங்கம்மா மீன். இந்த மாதிரி க்யூட்டான விஷயம்லாம் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்? குட்டீஸ்லாம் வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்குறப்போ அழகாக இருக்கும். ஸோ அப்படியே வீடியோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பிவிட்டேன். அதை பார்த்துட்டு என் பொண்ணு என்னை வீடியோ எடு அப்படின்னு சொன்னால், அவளை ஒழுங்காக வீடியோ எடுக்கலை, போயிட்டேன் டக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன சாப்பிட்டோம்னா பானிபூரி வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணி எல்லாம் சூப்பராக சாப்பிட்டோம். குட்டீஸ்லாம் கலக்கலன்னு இருந்தால் டைம் போகிறதே தெரியாதுங்க. ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு அந்த 2 டேஸும். டைம் போனதே தெரியல. ரொம்பவுமே பிஸியாக வச்சுக்கிட்டேன் என்ன நானே. மேடம் வந்து நாத்தனார் பொண்ணு வந்து பொடி பண்ண சொன்னேன், அவள் பண்ணிகிட்டு இருந்தா. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு. அப்புறம் இட்லி பொடி செஞ்சுட்டு நைட்டு டின்னர் என்னென்னா இட்லி தான் சுட்டோம். இட்லி சுட்டு சிம்பிளாக அன்னைக்கு அன்றைய நாள் முடிந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. நாத்தனார் பொண்ணுங்களை வந்து வீட்டில் விட்டுறதுக்காக போயிட்டேன். ஸோ எங்கள் ஊர் கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. சரியான மழை பிடிக்கிற டைம், நல்ல வேளை நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இதோட இந்த vlog முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு